பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு ஆண்டவருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். உலகத்தில் எப்படிப்பட்டதான சூழ்நிலை அவர்களுக்கு காணப்பட்டால் அவைகளெல்லாம் பொருள்படுத்தாதபடிக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நிலைத்திருக்கிற ஜனங்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளையை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாரம்பரியமான காரியங்கள் இவர்களுக்கு அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. ஆனால் தேவாலயத்திலே இவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், குர்பான் என்று ஒரு காணிக்கையை அங்கே வைத்தார்கள். அப்போ அவர்களுடைய அந்த ப்ரீச்சிங் என்ன சொல்லுகிறது, நீங்கள் இந்த காணிக்கையை செலுத்தினால் நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று, அவனுடைய கடமை தீர்ந்தது என்று அங்கே அவர்களை படிப்பிக்கிறார்கள். அப்படி அநேகர் என்ன செய்கிறார்கள், அந்த குர்பான் காணிக்கையை செலுத்தி தாங்கள் கவனிக்க வேண்டிய ஓல்டு ஏஜில் கவனிக்க வேண்டிய தங்களுடைய பேரண்ட்ஸை மறந்து விடுகிறார்கள். அவனை இனி தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய விட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்க. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை பிரயோஜனமற்றதாக்கி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நமது நாட்டிலும் கூட எவ்வளோ சட்டங்கள் திட்டங்கள் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. எவ்வளோ எவ்வளோ கடினமான சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் நாம் பார்க்கும்போது அநேக சட்டங்களை அவமாக்கி விடுகிறார்கள், பிரயோஜனமற்றதாக்கி விடுகிறார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது ஒரு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு போலீஸ் விசாரணையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபாரன்சிக் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த கடினமான இந்த ஃபுல் ப்ரூஃப் சட்டங்களை, இந்த லாஸை எல்லாம் என்ன செய்கிறார்கள், பாருங்கள், வியர்த்தமாக்கி விடுகிறார்கள், பிரயோஜனமற்றதாக்கி விடுகிறார்கள். இவைகளை நாம் பத்திரிகையில் டிவியில் பார்க்கும்போது நமக்கே எவ்வளவோ அது வேதனை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். சடங்குகள் தான் செய்கிறார்களே தவிர அந்த யதார்த்தமாக அந்த தேவனுடைய கட்டளைகளை இதயபூர்வமாக கை கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை அந்த ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போகிறது. அதை குறித்து கொலோசையர் நிருபத்தில் நாம் படிக்கிறோம். 2வது அதிகாரம் 20வது வசனம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பேசிக் வேர்ல்டு பிரின்சிபிள்ஸ், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல, இது விசுவாசிகளுக்கு எழுதுகிறது, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ மாம்சத்தை பேணுகிறதற்கு அடுத்த காரியங்கள் இவைகள் உங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனப்படாது. இவைகள் உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது. ஆகவே நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளை அவமாக்கி போடுகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வேத புத்தகத்தை, தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறார். நாம் அவைகளை படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் உலக பிரகாரமான பாரம்பரிய காரியங்கள் இதற்கு விரோதமாக இருக்குமேயானால், வசனத்துக்கு வியர்த்தமாக்கக்கூடியதாக பிரயோஜனமற்றதாக்கக்கூடியதாக இருக்குமேயானால் நாம் அவைகளை நம்மை விட்டு களைந்து போட வேண்டும். அவைகள் நமக்கு தேவையில்லை.
இந்த நாளிலே அதை ஒன்று தற்பரிசோதனை செய்து நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் அப்படிப்பட்டதான பாரம்பரியமான காரியங்கள் ஆட்கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதா என்று பார்த்து அவைகளை எடுத்து போட்டு இந்த வார்த்தைகளை உண்மையாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது நிறைவான ஆசீர்வாதங்கள் நம் வாழ்விலே குடும்பத்திலே உண்டாகும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த வழியிலே முன்னேறுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். பாரம்பரியங்களை களைந்து ஆண்டவருக்கு உடைய வார்த்தைகளை பற்றி கொள்ள கிருபைதார். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழட்டும். நிறைவான நன்மைகளை கொடும். இந்த நாளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.